ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தன்நாதன். இப்போது நம்ம தன்னம்பிக்கை பேட்ச் 2026ல் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட் ஆரம்பிக்கும் போதும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு இன்ட்ரடக்ஷனை பிடிச்சி கொஷின் கேட்டு வைக்கிறாங்க. நீட் 2025ல் இந்த செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூனிட் ஆரம்பிக்கிற இந்த இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட். அதிக லெவலில் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர் பண்ணாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அன்எக்ஸ்பெக்டட், இதுலேருந்து கொஷின் கேட்பாங்கன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இப்போது செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் 3ல் 3 சாப்டர்ஸ் இருக்குது. செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எங்களுக்கு தெரியும் சார், உயிருள்ள விலங்கினங்கள், உயிரினங்களை பற்றி, தாவரங்கள், விலங்குகள் பற்றி, உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் பற்றி படிக்கக்கூடிய சயின்ஸ் தான் பயாலஜி. ஓகே. த டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தேர் ஃபார்ம். டிஸ்கிரிப்ஷன்னா அது வந்து எப்படி வந்து மார்ஃபாலஜிக்கலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அனாட்டமிக்கலி அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதை தான் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படிம்போம். த டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தேர் ஃபார்ம்னா அதோட ஸ்ட்ரக்சருங்க. அண்ட் அப்பியரன்ஸ் எப்படி நமக்கு பார்க்குறதுக்கு இருக்குது. ஒன்லி ப்ராட் அவுட் தேர் டைவர்சிட்டி. ஸோ அதோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன், உயிருள்ள ஆர்கானிசத்தோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் படிக்கும்போது அதோட டைவர்சிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டைவர்சிட்டினா என்ன? டிஃப்ரென்ஸ் அமங் லிவிங் ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், மேக்ரோ ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸு, அனிமல்ஸ்லேயே எக்கச்சக்கமான ஃபைலா, பிளான்ட்ஸ்லேயே எக்கச்சக்கமான கிளாஸஸ், ஃபேமிலிஸ், அதுதான் டைவர்சிட்டி. It is the cell theory that emphasized the unity underlying this diversity of forms, that is the cellular organization of all life forms. இதில் என்ன சொல்ல வராங்க? செல் தியரி வந்து என்னதான் டைவர்சிட்டி இருந்தாலும், என்னதான் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், மேக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை, மொனிரா, இந்த மாதிரி நிறைய இருந்தாலுமே கூட, ஃபங்கை இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருந்தாலும் கூட, டைவர்சிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கூட, காமனாக அதுக்கு வந்து செல் அந்த பேசிக் யூனிட் வந்து சிமிலர் தான். அதாவது த செல்லுலார் ஆர்கனைசேஷன் வந்து யூனிட்டி, அதோட டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம்னா வேற்றுமையில் ஒற்றுமையை கொடுக்கறது, அதோட செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ். எல்லாத்துக்குமே செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. The description of cell structure and cell growth by division is given in the chapters comprising this unit. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த யூனிட்டில் நம்ம வந்து செல்லோட ஸ்ட்ரக்சர், செல்லோட க்ரோத்து, செல்லோட டிவிஷன், செல் டிவிஷன் இதெல்லாம் படிக்க போகிறோம். செல் தியரி ஆல்சோ கிரியேட்டட் எ சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி, ஒரு மர்மம் அரவுண்ட் லிவிங் ஃபினாமினா, தட் இஸ் ஃபிசியோலாஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் ப்ராசஸஸ். ஸோ ஃபிசியோலாஜிக்கல்னால் செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், பிஹேவியர்னால் செல் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன், இது எல்லாமே வந்து ஃபிசியோலாஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் ப்ராசஸஸில் வந்துடும். திஸ் மிஸ்ட்ரி, மர்மமாக புரியாமல் இருக்குல்ல, அதுதான் மிஸ்ட்ரி, வாஸ் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த இன்டெகிரிட்டி ஆஃப் செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஃபார் லிவிங் ஃபினாமினா டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஆர் அப்சர்வ்டு. ஸோ லிவிங் ஃபினாமினா, உயிருள்ள ஆர்கானிசம்ஸ்லாம் அதோட ஃபங்க்ஷனிங்கை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஆர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இன்டெகிரிட்டி தேவைப்படுது. செல்லுலார் ஸ்ட்ரக்சரை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறது, செல் க்ரோத், செல் டிவிஷனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்க. In studying and understanding the physiological and behavioral process, one can take a physiochemical approach and use cell-free system to investigate. Physiochemical approachனா என்ன? ஃபங்க்ஷனலி அண்ட் கெமிக்கலி என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு செல்லுக்குள்ளே நடக்குதுங்கிறத செல் ஃப்ரீ சிஸ்டத்தில் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறீங்க. செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை செல்லுக்கு வெளியில் லெபார்ட்ரியில் பண்ணி பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். திஸ் அப்ரோச் எனேபிள்ஸ் அஸ் டு டிஸ்கிரைப் த வேரியஸ் ப்ராசஸ் இன் மாலிகுலர் டேர்ம்ஸ். மாலிகுலர் டேர்ம்ஸ்னால் இந்த ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், இந்த மாதிரி மாலிகுலர் ஸ்ட்ரக்சரல் ஃபார்மில் புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். The approach is established by analysis of living tissue for elements and compounds. ஸோ ஒரு லிவிங் டிஷ்யூவை எடுத்துக்கிறோம், அந்த டிஷ்யூக்குள்ளே என்னென்ன கெமிக்கல் எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது மூலிமா நான் ஸ்டடி பண்ணலாம். It will tell us what type of organic compounds are present in living organism. ஸோ லிவிங் டிஷ்யூவை எடுத்துக்கிறீங்க, அந்த லிவிங் டிஷ்யூவில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ், கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்போது ஒரு லிவிங் சிஸ்டத்துக்குள்ளே
பாஸ்பேட் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குதுன்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன் கேன் ஆஸ்க் கொஷின், வாட் ஆர் தீஸ் காம்பவுண்ட்ஸ் டூயிங் இன்சைட் எ செல்? ஒரு செல்லுக்குள்ளே மெக்னீஷியம் என்ன பண்ணுது, சல்ஃபர் என்ன பண்ணுது, பொட்டாசியம் என்ன பண்ணுது, குளோரின் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு கொஷின் நமக்கு மனசுக்குள்ளே வரும். And in what way they carry out gross physiological process like digestion, excretion, memory, defense, recognition. Recognition நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து இந்த எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனிங்க்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுது. மெக்னீஷியம், கால்சியம், சல்ஃபர், பொட்டாசியம் இதெல்லாம் சேர்ந்து எப்படி இந்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன், எக்ஸ்க்ரீஷன், மெமரி, டிஃபென்ஸ், ரெகக்னிஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது. இன் அதர் வேர்ட்ஸ், வி ஆன்சர் த கொஷின், வாட் இஸ் த மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் ஆல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்? ஸோ எல்லா ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்க்கும் மாலிகுலர் பேசிஸ் எது? டிஎன்ஏ. மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் inheritance DNA, molecular phases of protein synthesis, amino acids. ஸோ இந்த மாதிரிங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இட் கேன் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த அப்நார்மல் ப்ராசஸஸ் தட் அக்கர் டியூரிங் எனி டிசீஸ்டு கண்டிஷன். ஸோ டிசீஸ்டு கண்டிஷன் என்ன? ஒரு ஆர்கானிசத்துக்கு நோய் வந்துருச்சு, அப்போ என்ன அப்நார்மல் கண்டிஷனாக நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இந்த எலிமெண்ட்ஸை ஸ்டடி பண்ணுறது மூலிமா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. திஸ் physiochemical approach is to study and understand living organisms. ஸோ physiochemical approach to study and understand living organism. லிவிங் ஆர்கானிசத்தோட நம்மளோட அந்த ஃபிசியோகெமிக்கல் அப்ரோச் மூலியமாக அதை படிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, லிவிங் ஆர்கானிசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஃபிசியோகெமிக்கல் அப்ரோச் இருக்கு இல்லையா, அதை தான் ரிடக்ஷனல் பயாலஜின்னு சொல்லுவோம். இதை தான் நீட் 2025 கேட்டிருந்தாங்க, அசஸ் அண்ட் ரீசனில். ஓகேங்களா? ஸோ ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜிங்கிறது என்ன? த physiochemical approach to study and understand living organism. உயிருள்ள விலங்கினங்கள், உயிருள்ள ஆர்கானிசம்ஸ், உயிரினங்களை பற்றி படிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபிசியோகெமிக்கல் அப்ரோச்சை யூஸ் பண்ணால் அதை ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி அப்படிம்பாங்க. அப்போது ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜினா என்னென்னு அடுத்த லைன்லேயே கொடுத்துருக்காங்க. த கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆர் அப்ளைடு டு அண்டர்ஸ்டாண்ட் பயாலஜி. பயாலஜியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்டை, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கான்செப்ட் அண்ட் டெக்னிக்கை பயன்படுத்துகிறோம். அதை தான் ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி அப்படின்னு சொல்கிறீங்க, மறந்துடாதீங்க. ஸோ இன் சாப்டர் 9 ஆஃப் திஸ் யூனிட் எ ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பயோமாலிகூல்ஸ் இஸ் ப்ரொவைடட். ஸோ இந்த ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதே பயோமாலிகூல்ஸை, லிவிங் செல்ஸ்குள்ளே என்னென்ன பயோமாலிகூல்ஸ்லாம் இருக்குது, எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் பயோமாலிகூல்ஸ். ஸோ அந்த மாலிகூல்ஸ்லாம் எப்படி வந்து டைஜஷன், அப்சார்ப்ஷன், ரெஸ்பிரேஷன், மெமரி, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, ரெகக்னிஷன், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை நீங்கள் வந்து பயாலஜியை படிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதை ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜின்னு சொல்கிறோம். இதெல்லாம் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை 2025 கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஒரு சயின்டிஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. G.N. Ramachandran அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட், அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபிகர் இன் த ஃபீல்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சயின்டிஸ்ட் இவர். வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் ஆஃப் பயோபாலிமர்ஸ். ஸோ பயோபாலிமர்ஸோட கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் பண்ணுற அந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் ஆஃப் பயோபாலிமர்ஸோட ஃபவுண்டர் இவர் தான். இதெல்லாம் கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹிஸ் டிஸ்கவரி ஆஃப் த ட்ரிபிள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜன்னா நமக்கு தெரியும், அனிமல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட், அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் கொலாஜன் இஸ் எ ப்ரோட்டீன். ஓகேங்களா? அந்த கொலாஜன் எங்கே இருக்குன்னா செல்ஸுக்கு இடையில சிமெண்டிங் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ கொலாஜன் பப்ளிஷ்ட் இன் நேச்சர் இன் 1954. நேச்சர் அப்படிங்கிறது ஒரு அதில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம், நம்ம பேப்பர் வந்து அந்த நேச்சர் ஜேர்னல், அது ஒரு ஜேர்னல். அந்த ஜேர்னலில் நம்ம பேப்பர் பப்ளிஷ் ஆகிறதுங்கிறது பெரிய ஒரு மரியாதையாக, சயின்ஸில் பெரிய ஒரு மரியாதையாக பார்க்கப்படுது. அதுலேயே அவரோட பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு இன் 1954. அண்ட் ஹிஸ் அனாலிசிஸ் ஆஃப் த அலவுட் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் த்ரூ த யூஸ் ஆஃப் ராமச்சந்திரன் பிளாட். அவர் வந்து சதர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங்லாம் சொல்கிறாங்கல்ல, அது போல் ராமச்சந்திரன் பிளாட்னு ஒன்று கண்டுபிடிச்சார். ரேங்க் அமங் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் இன் த ஸ்ட்ரக்சரல் பயாலஜி. சார், ஸ்ட்ரக்சரல் பயாலஜினா என்ன? மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன், அந்த 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம ஸ்ட்ரக்சரல் பயாலஜின்னு சொல்கிறோம்.
ஹி வாஸ் பார்ன் ஆன் அவரோட ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க October 8, 1922 இன் எ ஸ்மால் டவுன் ஃபார் ஃப்ரம் கொச்சின். ஸோ கொச்சினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனில் பிறந்திருக்கிறாரு. ஆன் த சவுத் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, அந்த கடற்கரை ஓரமாக பிறந்திருக்கிறார் கொச்சினில். ஹிஸ் ஃபாதர் வாஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அட் எ லோக்கல் காலேஜ் அண்ட் தஸ் ஹேட் கன்சிடரபிள் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த ஷேப்பிங் ஆஃப் ராமச்சந்திரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அவங்க அப்பா லோக்கல் காலேஜில் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறதுனால அதோட இம்பேக்ட், அவரும் நல்ல மேத்ஸில் பெரிய ஆளாக வந்திருக்கிறாரு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் ஸ்கூல் இயர்ஸ், ராமச்சந்திரன் கிராஜுவேட்டட் இன் 1942 as the top ranking student in the BSc Honors Physics course of the University of Madras. He received a PhD from Cambridge University in 1949. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் டஃப்பாக எடுக்கணுன்னா இந்த பார்ட்லேருந்து எடுக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் கொஷின் வரணுன்னா இதுலேருந்து வரலாம். வைல் அட் கேம்பிரிட்ஜில் அவர் இருக்கும்போது ராமச்சந்திரன் மெட் லினஸ் பாலிங் யாருன்னா ஒரு அமெரிக்கன் கெமிஸ்ட். இவர் லினஸ் பாலிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது புக்கில் இல்லை, கேட்க போகிறதில்ல. பட் அவர் யாருன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அமெரிக்கன் கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட்டுங்க, அமெரிக்கன் கெமிஸ்ட். And was deeply influenced by his publications on models of alpha helix beta sheet structure that directed his attention to solving the structure of collagen. So collagen oda structure solve பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது லினஸ் பாலிங்கோட பப்ளிகேஷன்ஸ் தான். He passed away at the age of 78 on April 7, 2001. 2001 ஏப்ரல் 7 அவர் தவறிட்டார். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இவரோட ராமச்சந்திரன் பிளாட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் இன் ஸ்ட்ரக்சரல் பயாலஜி, அதில் ஸ்ட்ரக்சரல் பயாலஜியில் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷனாக பார்க்கப்படுது. இதை சம்மந்தமாக கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கொலாஜனோட ட்ரிபிள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து அவர் கண்டுபிடிச்சார். அவர் என்ன கண்டுபிடிச்சார் அண்ட் அவரோட பிளாட், ராமச்சந்திரன் பிளாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் யாரோட ஒர்க்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார்? லினஸ் பாலிங், அமெரிக்கன் கெமிஸ்ட். இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நேச்சர் ஜேர்னலில், இன்டர்நேஷ்னல் ஜேர்னல், ரொம்ப ஒரு மதிப்புமிக்க ஒரு ஜேர்னலில் அவரோட பேப்பர் பப்ளிஷ் ஆகிருக்கு அபவுட் கொலாஜன். ஓகேங்களா? எப்போ? 1954. இதெல்லாம் கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பிறந்தது இறந்து போனதெல்லாம் கேட்க மாட்டாங்க. செல் த யூனிட் ஆஃப் லைஃபோட இன்ட்ரடக்ஷன் இந்த பேராகிராஃப் மட்டும் பார்த்துடலாம். வென் யூ லுக் அரவுண்ட், உங்களை சுற்றி பார்க்குறீங்க, யூ சி போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். உயிருள்ள விஷயமும் பார்க்குறீங்க, உயிரற்ற விஷயமும் பார்க்குறீங்க. பாறை, மண், இதெல்லாம் தண்ணி, உயிரற்றது. உயிருள்ளது ஆடு, மாடு, கோழி, மரங்கள், செடிகள். யூ மஸ்ட் ஹாவ் ஒண்டர்ட் அண்ட் ஆஸ்க்ட் யுவர் செல்ஃப் வாட் இஸ் இட் தட் மேக்ஸ் அன் ஆர்கானிசம் லிவிங். ஒரு ஆர்கானிசத்தை உயிருள்ளதாக மாற்றுறது எது? ஆர் வாட் இஸ் இட் தட் அண்ட் இன்அனிமேட் திங்ஸ் டஸ் நாட். இன்அனிமேட்னா உயிரற்றது, இன்அனிமேட்னா உயிர் இல்லாதது, நான் லிவிங் அப்படின்னு அர்த்தம். திங் டஸ் நாட் ஹாவ் விச் அ லிவிங் திங் ஹேஸ். ஸோ உயிருள்ள ஆர்கானிசத்துக்கு இருக்குது, ஆனால் இன்அனிமேட் உயிரற்றதில் இல்லை. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. The answer to this is the presence of basic unit of life, the cell, in all living organisms. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? லிவிங் நான் லிவிங்க்கு இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன? லிவிங் திங்ஸில் செல்ஸ் இருக்குது, நான் லிவிங் திங்ஸில் செல்ஸ் இல்லை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். எல்லா ஆர்கானிசமும், அது யூனிசெல்லுலார் பாக்டீரியா, கிளாமிடோமோனாஸாக இருந்தாலும் சரி, மல்டி செல்லுலார் அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே செல்ஸ் இருக்குது. சம் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் செல் அண்ட் ஆர் கால்டு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். பாக்டீரியா யூனிசெல்லுலார், கிளாமிடோமோனாஸ் யூனிசெல்லுலார். ஒரே ஒரு செல்லலான ஆர்கானிசத்தை யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். யூனினா சிங்கிள் செல். while others like us, நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ், கம்போஸ்ட் ஆஃப் மெனி செல்ஸ், நம்மள க்ரோர்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்குது, கோடிக்கணக்கான செல்கள், ஆர் கால்டு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எல்லாத்துலேயுமே செல்ஸ் இருக்குது, ஆனால் நம்பர் ஆஃப் செல் வேரி ஆகுது. வாட் இஸ் எ செல்லேருந்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்துருக்கோம். கொஞ்சம் வேகாக இருந்திருக்கும். காரணம் என்னென்னா ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க, அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே கான்செப்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.